இன்னும் 3 கிலோமீட்டர் போகணுங்க. கண்டிப்பாக நம்மளால் போக முடியாது. இருட்டுச்சு, இப்பயே இருட்டிடுச்சு பாருங்க. இப்போ எனக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. நான் அப்பயே இவர்கிட்ட வந்து கேட்டேன். நான் வந்து இப்படி போனோம். ஃபுல்லாகவுமே ஃபாரஸ்ட்டுங்க. நடந்து வந்திருந்தோன்னா சம்பவம் ஆயிடுவேங்க. அதில் நடந்து போயிட்டுருக்கேன். முழுவதுன்னு இருக்குயா டேங்கப்பா. இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இப்போதாங்க போகிறேன். ஒரே பதட்டம். எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபரி ட்ரக்கர். எங்கே முடிச்சனோ அங்கேருந்தே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து மண் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கேன். டைம் பார்த்திங்கன்னா 6 மணி ஆக போகுது. இப்போ தான் இருட்ட போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இருட்டிகிட்டே வருது. நம்ம இந்த டிஸ்கவரி சேனலில் இந்த மேன் வைசஸ் வைல்டில் வருவார்ல, அவர் சொல்லுவார்ல, நம்ம இருட்டுறதுக்குள்ளே எங்கேயாச்சும் தங்கறதுக்கான இடத்த சீக்கிரம் தேடி ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ என் நிலமை போயிட்டுருக்கு. இருட்டுறதுக்குள்ளே அந்த இடத்த போய் அடைஞ்சிடணுன்ட்டு போயிட்டுருக்கேன். இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்காமாங்க. இங்கே பாருங்கள் இடம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே ஆனால் ஃபுல்லாகவுமே இந்த மார்பிள்ஸு, இந்த கிரானைட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இந்த ஆந்திரா ஃபுல்லாகவுமே அந்த மாதிரி இடங்கள் தான் அதிகம். நான் ட்ரெயினில் வந்தபோது கூட பார்த்தேன். பாறை கல்லெல்லாம் உடச்சிட்டு இந்த மலையில் இருக்கிற அந்த கல்லுகள்லாம் பேத்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி விஷயம் வந்து ஆந்திரா சைடு எக்கச்சக்கமாக நடக்குது. பெரிய பெரிய பாப்புலாரிட்டியான பிஸ்னஸ்லாம் இதை நம்பி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அது பண்ணுறது வந்து நம்ம இயற்கையை நம்ம வந்து அழியுது. முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மள மாதிரி ட்ராவலர்ஸ்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்கான இடங்கள் இருக்கும். இந்த மாதிரி மலைகளெல்லாம் வெட்டி எடுத்துட்டா நாளைக்கு இயற்கை நம்ம இல்லாமல் போயிடலாம். முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்க பாருங்கள். நேச்சரை சேவ் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம அப்படியே போகலாம். யாரும் இல்லாத காட்டுக்குள்ளே நான் மட்டும் நடந்து போயிட்டுருக்கேன். ஒரே ஒரு பைக் வருது தூரத்தில். அப்படியே போகலாம் வாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப நாள் கழித்து ஒரு சின்ன ஒரு பயணம். இது இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டரில் கைலாஷா வாட்டர் ஃபால்ஸுன்ற ஒன்று இருக்குங்க. அதுவும் டைம் இருந்தால் நம்ம நாளைக்கு போகிறதுக்கு பார்க்கலாம். எப்படின்ட்டு நாளைக்கு தான் தெரியும். அப்படியே போயிட்டே இருக்கேன். வாங்க பார்க்கலாம். எப்படியும் ஒரு 1/2 கிலோமீட்டராச்சும் வந்துருப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. இது ஃபுல்லாகவுமே இதுக்கப்புறம் வீடுகள்லாம் எதுவுமே இல்லைங்க. ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி இடம் தான். பட் ஆனால் எனக்கு இந்த மாதிரி இடங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம இப்போ அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு நாளைக்கு ஏர்லி மார்னிங் அந்த வியூஸை ரசிக்கிறதுக்காகவே நம்ம போராடி போய்கிட்டு இருக்கோம். வாங்க. இந்த காலையில் அந்த சூரியன் சன்ரைஸ் ஆகும்போது ஒரு விஷுவல் ஒன்று கிடைக்கும் பாருங்கள். சொர்க்கன்ற மாதிரி இருக்கும். இப்போ அதுக்காக தான் இவ்வளோ மெனக்கெட்டு போயிட்டுருக்கேன். வாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சோலோவாக ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா சோலோவாக ட்ரை பண்ணால் தான் நம்ம அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து அடைய முடியும். அந்த இடத்தோட வைப்பு, அந்த இடத்தோட இயற்கையை வந்து ஃபுல்லாக நம்மளால் உணர முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியாக போனால் வந்து ஜாலியாக தான் இருக்கும். பட் ஆனால் அந்த இடத்தோட அந்த விஷயங்களை வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ண முடியாது. நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். யாரும் இல்லாத இடத்துல நான் மட்டும் நடந்து போயிட்டுருக்கேன்னு. ஒரு அழகான ஒரு மலை நடுவில் ஒரு வழி பாதையில் பயணம் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் 4 கிலோமீட்டர் இருக்குது. எப்படியும் நம்மளால் போக முடியாது. ஒரு 7 மணிக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். வாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால் கரெக்டாக இருந்துருவோம். நான் சென்னையிலேருந்து கிளம்புனதே 2 மணிக்கு. அப்புறம் எப்படி வர்றது? அது ஏன் தப்பு தான். வாங்க போகலாம். இந்த மாதிரி இடத்துக்கெலாம் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி உங்கள்கிட்ட பைக் வேணுங்க. பைக் இல்லாமல் அந்த இடத்துக்கு வர்றது டோட்டலி வேஸ்ட்டுன்னு சொல்கிறேன் பாருங்கள். நூடுல்ஸ் ஆகிடுவீங்க. இப்போ நான் ஆகிட்டுருக்கேன்ல அந்த மாதிரி. ஏன்னா நீங்கள் பைக்கில் வர்றது தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எங்கே லாங்காக இருந்தால் கூட சரி, பைக்கில் வர முடியலனாலும் நீங்கள் புத்தூர் வந்துட்டு அங்கே ரெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பைக் எடுத்துக்கோங்க. ஷேர் ஆட்டோலாம் புக் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வந்து
வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஒரு அமௌண்ட்டு ஜாஸ்தியாக சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு உங்களுக்கு பைக்கே பெட்டராக இருக்கும். பைக்காச்சும் ஒரு ஸ்கூட்டியாச்சும் ரெண்ட்டுக்கு எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு 2 வாட்டர் ஃபால்ஸும் சுற்றி பார்த்துட்டு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புத்தூரில். இந்த இடத்தோட பேர் சரியாக தெரியல. மூலக்கோணா வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸோட பேர் வந்து அப்படின்னு கேட்டாலே எல்லாருக்குமே தெரியும். புத்தூரில் அந்த ஜங்ஷனில் இறங்கி மூலக்கோணா வாட்டர் ஃபால்ஸ் எப்படி போகணுன்னு கேட்டாலே எல்லாருமே சொல்லிவிடுவாங்க. கூகுள் மேப்லேயும் இருக்குது, நீங்கள் பாருங்கள். சரி வாங்க அப்படியே போகலாம். ஒரே ஒரு ஆட்டோ. இந்த இடத்த நடந்து போகும்போது ஒரு பக்கம் பார்க்குறப்ப இயற்கையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏதோ சம்பவம் நடந்துருமோ அப்படின்ற மாதிரியே இருக்குது இல்லைங்க. அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் சேஃபாக வந்துட்டு போவாங்க. இங்கே லாங்குவேஜ் ப்ராப்ளம்லாம் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டு பார்டர் ஒட்டி தானே புத்தூர் இருக்குது. அதனால் நிறைய பேருக்கு வந்து தமிழ் தெரியுது. தமிழ் தெலுங்காக இருந்தாலுமே ரொம்ப ரிஸ்கியாலாம் இருக்காது, சிம்பிளாக இருக்கும். நம்ம பேசுகிறதே நம்மளுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். ஹிந்தினா தான் கொஞ்சம் கஷ்டம். அதனால் உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம்லாம் பெருசாக இருக்காது. உங்களுக்கு ஹோட்டல் வேணும்னா இந்த மண் ரோடு ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்க, நான் நடந்து போயிட்டுருக்கேன்ல, அங்கேருந்து அது எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே ஒரு கடை இருக்குங்க. இந்த வடை போண்டாலாம் சுட்டு விற்றுட்ருப்பாங்க. அப்போ அதில் தான் ஒன்று வடை வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். அங்கே வந்து லாஸ்ட்டாக கிடைக்கும் 10 ரூபாய்க்கு 3 போண்டா 3 வடை அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கில் ஒரு 2-3 பொட்டி கடைங்க சின்னதாக இருக்கும். அங்கே உங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிட்டு வாங்கிக்கலாம். அதை விட்டிங்கன்னா வேறு எங்கேயுமே கடைங்க இல்லை. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சரி வாங்க அப்படியே போகலாம். மூச்சு வேறு வாங்குது. யாரும் இல்லாத காட்டில் யாருக்குப்பா நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருக்குது. யாருமே இல்லைங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். இன்னும் 3 கிலோமீட்டர் போகணுங்க. கண்டிப்பாக நம்மளால் போக முடியாது. இருட்டிடுச்சு பாருங்க. யாருமே இல்லை. நைட்லலாம் இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. சேஃபாக வந்துட்டு போங்க நீங்களாம். நல்லா இருட்டிடுச்சிங்க. இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்குது. தண்ணியெல்லாம் ஓடுது. அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணின்னு தான் நினைக்கிறேன். அதெல்லாம் கடந்து போகணுமா? ஐயோ, ஃபேண்ட்டு நனைஞ்சிருச்சுன்னா வேறு ஃபேண்ட்டு கூட இல்லைங்க என்கிட்ட. இன்னும் 3 கிலோமீட்டர் போனால் நம்ம இருப்பிடம் வந்துடும். வழுக்காமல் இருந்துச்சுன்னா சரி. அந்த பார்த்து ஃபேண்ட்டு நனைஞ்சிடுச்சு. ஐயோ, சைடு இருந்தால் வருதுன்னு நினைக்கிறேன். இன்னும் 3 கிலோமீட்டர் போனோம். தொண்டெல்லாம் காஞ்சி போயிடுச்சு, வரன்னு ஆயிடுச்சு. இயற்கையான காற்று வருது இந்த இடத்துல தான். யாருமே இல்லைங்க. ஒரு சின்ன வீடு கூட இல்லை. வெறும் காற்று சத்தம் மட்டும்தான் கேட்குது. ஃபுல்லாக அமைதியாக இருக்குங்க. பாருங்க, ஃபுல்லாகவுமே அமைதியாக இருக்கு. Head west, then continue straight. இதுவே இருட்டுறதுக்குள்ளே போயிட்டா போதும்னு இருக்கேன். இருட்டிடுச்சுன்னா ஒன்றுமே தெரியாது. ஒரே காட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இருட்டிக்கிட்டே இருக்குது. சீக்கிரம் போயிடணும், இல்லைன்னா வந்து ரொம்ப சம்பவம் ஆகிடும். இங்கே அங்கே போயிட்டோன்னா போதும். லைட் இல்லைன்னா கூட நம்ம டென்ட்டு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு நைட்டு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வேகமாகவாச்சு நடந்து நாங்கள் போயிடுறேன். பாருங்க என்னோட பேக்ரவுண்ட் எப்படி. அமைதியாக இருக்குங்க. இவ்வளோ அமைதியாக நான் கேட்டதே இல்லை. நான் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன்.
வேறு எங்கேருந்துமே எந்த ஒரு சத்தத்தையும் காணோம். நாங்கள் அப்படியே போகலாம். என்னங்க மோசமான ரோடெல்லாம் போகுது. ஐயோ, இதுக்குள்ளே அன்றைக்கி நைட் தாங்க போகிறோம். வாங்க, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நம்ம பார்க்காததா. நான் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேங்க. நான் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பியிருக்கணும். நான் அங்கேருந்து கிளம்புனதே 2 மணி சென்னையிலேருந்து. அதுதான் பிரச்சனை. இப்போ எனக்காக இவ்வளோ தூரம் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. நான் அப்பயே இவர்கிட்ட கேட்டேன். நான் இப்படி போனோம், எவ்வளோ தூரம்ன்ட்டு கேட்டேன். அப்போ இப்படி போனோம், நடந்து போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகிடும்னு சொன்னார். சரின்ட்டு நான் நடந்து வந்துட்டேங்க. அப்புறம் எவ்வளோ நேரம் கழித்து நைட்டாக பார்த்துட்டு, சரி ஒரே காடாக இருக்குது, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ட்டு எனக்காக அவர் இப்போ லிஃப்ட் கொடுக்குறாருங்க. அடிவில் தேங்க்யூண்ணா. எனக்காகவே வந்திருக்காரு பாருங்க. இஸ் ஏ கிரேட் மேன். ஓகே. ఎవరో ఉండరే. ఫుల్లాగా ఇరిటిచ్చింది. మానరமா இருக்கு. మీరు ఇక్కడ ఏంటి పని చేస్తారన్నా? ఏంటి పని చేస్తారు? డ్రైవరా? టైలరా? ஓகே. டூரிஸ்ட் எல்லாம் வருவாங்கல்லண்ணா இங்கே? மார்னிங் மட்டும் ஈவினிங் போயிடுவாங்க. எனக்கு டவுட் வந்துச்சு. ஒரு கனவு வரலாமா உண்டை போயிட்டா உண்டை இந்த இடத்துலங்களா? அங்கே போய் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. நடந்து வந்திருந்தேன்னா சம்பவம் ஆயிடுவேன். ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. நடந்து வந்திருந்தேன்னா சம்பவம் ஆயிடுவேன். இதுதான் ఎవరు ఉంటున్నాయండి? బాగా ఎప్పుడున్నా ఎడతాను బాగా పోతాయి. நடந்து வந்திருந்தோன்னா நந்து நதிகன். நடந்து வந்திருந்தோன்னா நந்து நதிகன். பாருங்க, நமக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ. நன்றி. ஒரு சரியாக இருட்டில் சரியாக தெரியல. சரி, அது பிரச்சனை இல்லை. நன்றிண்ணா. இன்னொரு வாட்டி மீட் பண்ணலாம். ఓకే, థ్యాంక్ యూ. ఇది కొంచెం దూరం ఉందన్నా నూనె? అంతే కొంచెం. ఓకే, థ్యాంక్ యూ. చూద్దామண்ணా. அவர் இன்றைக்கி வரலன்னா சம்பவம் ஆயிருக்குங்க. பாருங்கள், ஃபுல்லாகவுமே ஃபாரஸ்ட்டு. காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கேன். முழுவதுன்னு இருக்குது. டேங்கப்பா, இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இப்போ தாங்க போகிறேன். ஒரே பதட்டமாக இருக்குது. நான் வந்ததே இல்லைங்க இந்த மாதிரி இடத்துக்கெலாம். இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வரேன். இந்த மாதிரி நல்ல மனுஷன் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. அவர் ஃபஸ்ட்டு கேட்டேன் அவர்கிட்ட இப்படி எப்படி போகணுன்ட்டு. அப்புறம் அவர் சொன்னார் ரொம்ப டைம் ஆகும் அப்படின்ட்டு. பரவாயில்ல, நடந்து போய்க்கிறேன்ட்டு வந்தேன். மறுபடியும் அவரே லிஃப்ட்டு கொடுத்துட்டாருங்க. எவ்வளோ தூரம் கழித்து வந்தார் என்னாச்சுன்ட்டு பார்க்குறதுக்கு. பார்த்து எவ்வளோ தூரம் கொண்டுட்டு விட்டார். அவர் இல்லைன்னா மட்டும் அவ்வளோதாங்க அன்றைக்கி. வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். மாதிரி இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். காலையில் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இந்த டைத்தில் கோயிலில் நடக்குது.